அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய தெரியாது, அது மாதிரி மாறிடுவீங்க. அப்ப வாழ்க்கையில நம்ம இந்த இடத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற ஒரு அனுபவம் தான் விழுதல் என்பது. மாம்ச வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஆனால் எந்த வயசுல விழுகிறோம் என்பது இருக்கிறது, எங்கிருந்து விழுகிறோம் என்பதும் இருக்கிறது. அப்போ ஒரு குழந்தையை போல ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்க நிலைமையில நம்ம நடக்கும்போது இயற்கையாகவே ஒரு ஜெபம் பண்றதுல குறை வந்துடலாம், ஒரு ஊழியம் செய்யறதுல குறை வந்துடலாம், மற்ற மனிதர்களோட ஒரு பழக்கத்துல இருக்கிறதுல ஒரு குறை வந்துடலாம், கோபப்பட்டுடலாம், எரிச்சல் பட்டுடலாம். அதை யாராவது சுட்டி காண்பிச்சு பேசுவாங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீ செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய், இந்த மாதிரி எரிச்சல் கொண்டு விட்டாய், சகோதரனை முட்டாள்னு சொல்லிட்டு சில ஆளுக்கு ரொம்ப வைராக்கியமா பேசுவாங்க. குழந்தை பிராயத்தில் இருக்கிற நீங்க இதை கேட்டு பயந்து போய் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே கர்த்தனை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லி உட்கார்ந்துடக்கூடாது. உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் எழுந்து நின்று ஓடி அந்த குறையை சரி செய்து கொண்டு நடக்க நீங்கள் பயிற்சி எடுக்கணும். வாலிபர்கள் விழுவாங்க பாருங்க. ஒரு சைக்கிள் ஓட்ட பழகும்போது விழுகாத ஆள் யாராவது இருக்காங்களா? சைக்கிள் ஓட்ட பழகும்போது சில காரியங்களை பழகும்போது விழுவது இயற்கையாக இருக்கும். அதுல காயம் கூட உண்டாகும், ரத்தம் கூட வரும், சில சமயங்களில் எலும்புகள் கூட முறிந்து போகும். ஆனாலும் அது சீக்கிரமே சரிப்பட்டு போய்விடும். ஆனால் அந்த வயதான காலத்துல நல்ல முதிர்ச்சி அடைந்த நேரத்துல விழுறாங்க பாருங்க, அந்த விழுகை சடுதி மரணத்தை கூட உண்டாக்கி விடுகிறது, குணமாவதற்கு நீண்ட காலம் ஆகிறது. அதனால நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் என்பதையும் பார்க்கணும்.